இப்பொழுது நாம் சாவித்திரியில புக் 1 canto 3 the book of beginnings, the yoga of the king, the yoga of the soul's release பார்த்து கொண்டிருக்கின்றோம். லாஸ்ட் செஷன்ல பேஜ் 28 கடைசியாக பார்த்த வரிகள் 220 to 224 5 வரிகளை பார்த்தோம். Lifting the heavy curtain of the flesh, he stood upon a threshold, serpent watched, and peered into gleaming endless corridors, silent and listening in the silent heart for the coming of the new and the unknown. அஷ்டபதியினுடைய யோகத்தினுடைய அந்த படிப்படியான நிலைகளை பகவான் விளக்குகின்றார். ஒரு கட்டத்தில் அவர் அந்த தன்னை போர்த்தியுள்ள தன்னுடைய உண்மையான ஆன்மனை போர்த்தியுள்ள உடல் என்னும் திரையை அவர் நீக்குகின்றார். நீக்க என்ன செய்கின்றார்? அந்த தன்னுடைய உள் ஜீவனுக்குள் செல்லும் அந்த நிலை வாயிலில் நிற்கின்றார். அந்த நிலைவாயில பார்த்தோம் அப்படின்னா, நிலைவாயிலை எது பாதுகாக்கின்றது என்றால் 2 சர்ப்பங்கள் பாதுகாக்கி ஒரு சர்பன்ட் வாட்ச்ட் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அந்த நிலைவாயில் ஒரு சர்ப்பம் அதனால் பாதுகாக்கப்படுகின்றது. அதுதான் காவலனாக இருக்கின்றது. அதற்குள் அவர் ஒரு ஒளி பொருந்திய முடிவில்லா தாழ்வாரங்கள் தெரிகின்றன. அதற்குள் அவர் நோக்குகின்றார். அது நம்முடைய உள்ஜீவன்ல போகும்பொழுது இத்தகைய காட்சிகள் ஒவ்வொருவருக்குமே தெரியும். அஷ்டபதிக்கும் அவ்வாறுதான் தெரிகின்றது. அச்சமயத்துல பார்த்தோம் அப்படின்னா பூரண அமைதியுடன் அவர் இருக்கின்றார். சைலண்ட் அண்ட் லிசனிங் இன் த சைலண்ட் ஹார்ட். அவருடைய இதயத்தினுடைய பூரண மௌனத்தில் அவர் அந்த மௌனத்திலேயே ஏதோ ஒன்றிற்காக அவர் காத்திருக்கின்றார். எதற்காக என்றால் ஏதோ ஒரு புதிய சிருஷ்டி வரப்போகின்றது. நாம் அறியாதது அது வரப்போகின்றது. அது குறித்த ஒரு முன் அறிகுறி அவருக்கு ஏற்படுகின்றது. அதற்காக அவர் காத்திருக்கின்றார். அஷ்டபதி அவர் காத்திருக்கின்றார் என்று நாம் லாஸ்ட் செஷன்ல அந்த கடைசியாக அந்த 5 வரிகளுடன் முடித்திருந்தோம். இந்த செஷன்ல நாம் மேற்கொண்டு தொடரலாம். பேஜ் 28 வரிகள் 225 to 227. பேஜ் 28 வரிகள் 225 to 227. இதற்கு ஹூத்தாவினுடைய ஓவியம் கூட நமக்கு நாம் பார்க்கின்றோம் அதை. He gazed across the empty stillnesses and heard the footsteps of the undreamed idea in the far avenues of the beyond. அந்த நுழைவாயில் இருக்கின்றது. நுழைவாயில் வழியாக அவர் ஒளி பொருந்திய அந்த தாழ்வாரங்களை அந்த பார்க்கின்றார், உற்று நோக்குகின்றார்.
அங்கு அவர் என்ன காண்கின்றார்? he gazed across. கேஸ்னா பார்ப்பது. எதற்குள்ளே பார்க்கின்றார்? உள்ள எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு வெற்றிடமாக இருக்கின்றது. ஒரு அசைவற்ற சலனமில்லாத ஒரு இடமாக இருக்கின்றது. அந்த இடம் அவ்வாறு தான் இருக்கின்றது. அதற்குள் அவர் பார்க்கின்றார். அவருடைய பார்வை அங்கு பதிகின்றது. he gazed across. gazeனா பார்க்கிறது. empty. அந்த இடத்துல எதுவுமே இல்லை. ஸ்டில்னஸஸ். எந்த விதமான ஒரு சலனமும் இல்லாமல் இருக்கின்றது. நிச்சலனமாக இருக்கின்றது அந்த இடத்துல. இதை அஸ்வபதி பார்க்கிறார். இந்த நிச்சலனமான அந்த சலன இடம் எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா அவருடைய ஆன்மன் அங்குதான் எல்லாமே காணப்படுகின்றது. உள்ஜீவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மன். அங்க என்ன காணப்படுகின்றது என்றால் எதுவுமே இல்லை. ஒரு அசைவற்ற நிலைதான் காணப்படுகின்றது. எங்கும் ஒரு வெற்றிடம் காணப்படுகின்றது. அவ்வாறு வெற்றிடம் காணப்பட்டாலும் and heard the footsteps of the undreamed idea. காலடி தடங்கள் அதனுடைய ஓசையை கேட்கின்றார். and heard the footsteps. எதனுடைய காலடி ஓசையை கேட்கின்றார் என்றால் அன்ட்ரீம்டு ஐடியா. ஒரு மாபெரும் எண்ணம் இருக்கின்றது. அந்த மாபெரும் எண்ணம் குறித்து எவருமே நினைத்து பார்க்காத ஒரு மாபெரும் எண்ணம். அதனுடைய வருகையினுடைய காலடி. அதை அவர் கேட்கின்றார். and heard the footsteps of the undreamed idea. பகவான் இந்த ஐடியா அப்படிங்கிறத கேபிட்டல்ஸ்ல கொடுத்திருக்காங்க. அன்ட்ரீம்டு ஐடியா அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா பரம்பொருள் ஏதோ ஒன்றை இந்த புவியில் சிருஷ்டிக்க விழைகின்றது. அந்த எண்ணம் தான் அது. பரம்பொருளினுடைய எண்ணம். பரம்பொருள் எதை எண்ணுகின்றது என்றால் ஏதோ ஒரு புதிய சிருஷ்டியை இந்த உலகிற்கு அது தருவிக்க எண்ணுகின்றது. அது குறித்த அதனுடைய வருகையினுடைய காலடி ஓசைகளை இவர் கேட்கின்றார் அஸ்வபதி. அது குறித்து எவருமே சிந்தித்ததும் இல்லை, கனவு கூட கண்டதில்லை. ஆனால் அதனுடைய வருகை குறித்த அந்த காலடி ஓசைகளை இவர் கேட்கின்றார். எங்கு கேட்கின்றார் என்றால் in the far avenues of the beyond. அந்த ஓசைகள் எங்கிருந்து வருகின்றன என்றால் எல்லாமே அனைத்தையும் கடந்த எல்லை கடந்த நிலை. எல்லை கடந்த நிலைக்கு தான் அந்த ஓசை நம்மை அழைத்து செல்கின்றது. இந்த ஓசை, காலடி ஓசை எங்கு அழைத்து செல்கின்றது என்றால் ஒரு எல்லை கடந்த நிலை. பியாண்ட். பியாண்ட் என்றால் எங்கு அந்த மெய்ப்பொருள் இருக்கின்றதோ, ரியாலிட்டி இருக்கின்றதோ, அந்த 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 மெய்ப்பொருள் எந்த நிலையில் இருக்கின்றது என்றால் அனைத்தையும் கடந்த நிலையில் இருக்கின்றது. எல்லாவற்றையும் கடந்த நிலையில் இருப்பதுதான் அந்த பரம்பொருள். அதை நோக்கி செல்லும் அந்த தடத்தில்தான் இவர் இந்த ஓசையை கேட்கின்றார். அஸ்வபதி இந்த ஓசையை கேட்கின்றார். அந்த பகவான் ஏன் அந்த அன்ட்ரீம்டு ஐடியா என்று குறிப்பிடுகின்றார் என்றால் அது ஒரு புதிய சிருஷ்டிக்கான வருகை. இந்த புதிய சிருஷ்டி இதுவரைக்கும் இந்த உலகத்தில் வெளிப்படவில்லை. அதுதான் இந்த வரியினுடைய ஒரு முக்கியமான பொருள். ஒரு புதிய சிருஷ்டி. புதிய சிருஷ்டி என்றால் நேச்சுரலி பகவான் குறிப்பிடுவது எப்பொழுதுமே அந்த அதிமான ஒரு வெளிப்பாடு. அதைத்தான் பகவான் எப்பொழுதுமே புதிய சிருஷ்டியாக கூறுகின்றார். நியூ கிரியேஷன் என்று கூறுகின்றார். அது குறித்த எண்ணம் அதுதான் இங்கு பகவான் குறிப்பிடுகின்றார்.
அடுத்த வரி பேஜ் 28 வரிகள் 228 to 231 4 வரிகள். He heard the secret voice, the word that knows, and saw the secret face that is our own. The inner planes uncovered their crystal doors. Strange powers and influences touched his life. He heard the secret voice. ஒரு மெல்லிய ஓசை, இந்த ஒரு குரல் கேட்கின்றது. ஒரு ரகசியமான ஒரு குரல் கேட்கின்றது. வாய்ஸ் என்றால் பகவான் கேபிட்டல்ஸ்ல கொடுத்திருக்காரு. 2 விஷயம் அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல கேபிட்டல்ஸ்ல கொடுத்திருக்காரு. He heard the secret voice. அப்புறம் ஒரு சொல்லை கேட்கின்றார். ஒரு சொல்லையும் கேட்கின்றார், ஒரு குரலையும் கேட்கின்றார். The word that knows. வேர்ட் என்றும் பகவான் கேபிட்டல்ஸ்ல கொடுத்திருக்கார். இதுக்கு என்ன பொருள் என்பதை பார்ப்போம். இந்த வாய்ஸ் என்பது என்ன அர்த்தம் அப்படின்னா, சீக்ரெட் வாய்ஸ். இது வந்து நம்மளுடைய ஐம்புலன்களினால் நம்மால கேட்க முடியாது. ஆனால் ஒரு உள்ளுணர்வை சார்ந்த ஒரு அமைப்பின் மூலமாகத்தான் இந்த ஒலியை கேட்க முடியும். பிசிக்கலா கேட்க முடியாது. ஆனா நம்மளுடைய உள்ளுணர்வை சார்ந்த ஒரு அமைப்பின் மூலம்தான் இதை கேட்க முடியும். அதுதான் அந்த பரம்பொருளினுடைய அந்த குரல், வாய்ஸ் ஆஃப் காட். அந்த குரலை அவர் கேட்கின்றார். ஒரு வார்த்தையையும் அவர் கேட்கின்றார். The word that knows. எப்பொழுதுமே பகவான் வந்து the word அப்படிங்கிற வார்த்தையை வந்து கேபிட்டல்ஸ்ல சாவித்திரியில குறிப்பிடும் பொழுது அந்த அனைத்திற்கும் மூலமாக இருக்கக்கூடிய மந்திர சொல் ஓம் அதைத்தான் குறிப்பிடுவார். ஆனால் இங்கு பகவான் குறிப்பிடுவது எதை குறிப்பிடுகின்றார் என்றால், அந்த சொல் அனைத்து ஞானத்தையும் தன்னுள்ளே கொண்ட அந்த சொல். அதை தான் இங்க குறிப்பிடுகின்றார். அனைத்து ஞானத்தையும், சர்வ ஞானத்தையும் தனக்குள்ளே கொண்ட அந்த சொல். அதைத்தான் பகவான் த வேர்ட் தட் நோஸ் என்று குறிப்பிடுகின்றார். இது வந்து அந்த சொல் என்பது சாதாரண மனிதன் பிரயோகிக்கும் ஒரு வார்த்தை அல்ல. ஏன்னா மனிதன் பிரயோகிக்கும் வார்த்தை என்பது வாயிலேந்து வரக்கூடிய ஒரு சொல் தான். அதுல நம்ம ரொம்ப புரிஞ்சுக்க முடியாது. அது வந்து ஒரு முழுமையான ஒரு அறிவையோ ஞானத்தையோ ஒரு சொல்லின் மூலம் ஒரு மனிதன் தெரிவிக்க முடியாது. ஆனால் அசுபதி கேட்ட அந்த வார்த்தை வந்து தனக்குள்ளே அனைத்து ஞானத்தையும் அது தன்னுள்ளே கொண்டதாக இருக்கின்றது. அந்த ஒரு ஒலியையும் அந்த ஒரு வார்த்தையையும் தான் அசுபதி கேட்கின்றார். அப்புறம் இங்க அவர் கேட்கக்கூடிய அந்த வார்த்தை வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, உண்மையான நாலேஜ், ட்ரூ நாலேஜ். அதைத்தான் அந்த வார்த்தை தன்னுள்ளே கொண்டதாக இருக்கின்றது. அடுத்து and saw the secret face that is our own அப்படிங்கிறார். and saw the secret face-னா மறைந்துள்ள ஒரு முகத்தை பார்க்கின்றார். அந்த முகம் வேறு யாருடையதும் அல்ல, நம்முடைய முகமாகத்தான் அதுவும் இருக்கின்றது. இதுக்கு என்ன அர்த்தம்? மறைந்துள்ள ஒரு முகத்தை பார்க்கின்றார், அது நம் முகமாகவே இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். சீக்ரெட் ஃபேஸ் என்பது எதனுடைய அந்த ஒரு முகம் என்றால் அந்த பரம்பொருளினுடைய முகம், அந்த மெய்ப்பொருள், அந்த ஆன்ம பொருளினுடைய ஒரு முகம். அதுதான் சீக்ரெட் ஃபேஸ் என்று பகவான் குறிப்பிடுவது. சீக்ரெட் ஃபேஸ் ஆஃப் ரியாலிட்டி, இந்த மெய்ப்பொருளினுடைய முகத்தை பார்க்கின்றார்.
அந்த மெய்ப்பொருளினுடைய முகம் வேறு யாருடைய முகமும் இல்லை, அது நம்முடைய முகம்தான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் யார் அப்படின்னா நமக்குள்ளே வசிக்கக்கூடிய அந்த பரம்பொருள், அந்த இறைவன் தான் நாம். அதுதான் நம்மளுடைய ட்ரூ செல்ஃப், ட்ரூ ஃபேஸ். நம்முடைய உண்மையான முகம் என்ன அப்படின்னா, நம்ம நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் வெளிப்புறத்தில் காணப்படும் வெவ்வேறு லட்சணங்களை உடைய அமைப்பு தான் நம்முடைய முகம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அது நம்முடைய உண்மையான முகம் கிடையாது. நம்முடைய உண்மையான முகம் எதுவென்றால், நம்முடைய அகத்தில் இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள், அதுதான் உண்மையான முகம். அதைத்தான் அவர் பார்க்கின்றார். உள்ளே மெய்ப்பொருளை கண்டவுடன் அதுதான் நம்முடைய முகம் என்றும் அவர் அறிந்து கொள்கின்றார். And saw the secret face that is our own. தத்துவமசி என்றும் கூறுவார்கள். Thou art that. நீயேதான் அது என்றும் கூறுவார்கள். அந்த பரம்பொருளின் முகத்தை கண்டவுடன் அவர் தன்னையே பார்ப்பது போல அறிந்து கொள்கின்றார் அஸ்வபதி. சோ ஒருவருக்கு தான் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், தன்னுடைய உண்மையான முகம் எது என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒருவர் அகத்திற்குள் சென்று ஆன்ம தரிசனம் கிட்டும் பொழுதுதான் அவர் தான் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அந்த கருத்தை தான் பகவான் குறிப்பிடுகின்றார். The inner planes uncovered their crystal doors. நம்ம எங்க இருக்கிறோம்? The inner planesனா நமக்குள் இருக்கக்கூடிய அந்த தளங்கள். Uncovered வெளிக்காட்டுகின்றன. எதை வெளிக்காட்டுகின்றன? Their crystal doors. அவர் அது மாதிரி செல்லும் பொழுது என்ன நடைபெறுகின்றது? தன்னுடைய அகஜீவனுக்குள் செல்லும் பொழுது அதனுடைய கதவுகள் எல்லாமே திறக்கப்படுகின்றன. அவருக்காக திறக்கப்படுகின்றன. நாம் புறத்தில் இருக்கின்றோம். இந்த பிசிக்கல் பாடி தான் நமக்கு தெரிகின்றது. ஆனா அதுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக மனிதன் எங்கு அவனுடைய இருப்பிடம் இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய மேற்புற ஜீவன்ல தான் இருக்கும். நம்மளுடைய மனம், மனோதளம், உணர்ச்சி வயப்படும் நம்முடைய பிராணமய தலம், உடல், இதில்தான் வழக்கமாக மனிதன் இருக்கின்றான். ஆனா இதற்கு உள்ள பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அகத்தினுக்குள் செல்லும் பொழுது அந்த சூட்சும தளங்கள் இருக்கின்றன. சட்டில் பிளேன்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். அவையெல்லாம் தங்களுடைய கதவை பார்த்தோம் அப்படின்னா அசுபதிக்காக திறக்கின்றன. கிறிஸ்டல் என்ன அர்த்தம்? ஒரு பிரகாசமான என்கின்ற பொருளில் பகவான் அந்த வார்த்தையை இங்கு குறிப்பிட்டுள்ளார். இது எல்லாமே ஒரு இன்னர் கான்சியஸ்னஸ், அகத்தில் இருக்கக்கூடிய உணர்வு நிலை. அந்த அகத்தில் இருக்கக்கூடிய உணர்வு நிலையினுடைய வாயில்கள், கதவுகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, they are made of a very pure substance. அதனால்தான் பகவான் கிறிஸ்டல் டோர்ஸ் என்று குறிப்பிடுகின்றார். அடுத்து, ஸ்ட்ரேஞ்ச் பவர்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சஸ் டச்ட் ஹிஸ் லைஃப். அடுத்தது என்ன நிகழ்கின்றது அவருக்கு? இது மாதிரிலாம் அதாவது அவருடைய பயணம் பார்த்தோம் அப்படின்னா, உள்ளே செல்கின்றார், ரகசிய குரலை கேட்கின்றார், ரகசிய வார்த்தையை கேட்கின்றார், ஆன்ம தரிசனம் கிட்டுகின்றது, உள்ஜீவனுடைய கதவுகள் அவருக்காக திறக்கப்படுகின்றன. இவ்வெல்லாம் நடக்கும் என்ன நடைபெறுகின்றது? இறுதியாக ஸ்ட்ரேஞ்ச் பவர்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சஸ் touched his life. ஸ்ட்ரேஞ்ச் பவர்ஸ்னா வழக்கமாக நம் வசம் இல்லாத சக்திகள், அதுதான் ஸ்ட்ரேஞ்ச் பவர்ஸ். இன்ஃப்ளூயன்சஸ் செல்வாக்குகள், வழக்கமாக நமக்கு அறிமுகமில்லாத ஒரு செல்வாக்குகள். வழக்கமாக பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஒரு புறத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்மை பாதிக்கும். அதனுடைய செல்வாக்கில் தான் நம்முடைய வாழ்வு நடைபெறும். ஆனால் அங்க அஸ்வபதிக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ட்ரேஞ்ச் பவர்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சஸ்,
வழக்கத்திற்கு மாறாக இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய சக்திகளும் செல்வாக்குகளும் அவருடைய வாழ்விற்குள் பிரவேசித்தன. டச்ட் ஹிஸ் லைஃப். எல்லாமே எங்கிருந்து வருகின்றது? அந்த இன்னர் பிளேன்ஸ், அங்கிருந்து தான் வருகின்றது. எல்லாமே சக்தியுடன் வருகின்றன. சக்தியுடன் வந்து அவரின் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. அது மாத்திரமில்ல, பல்வேறு சக்திகளினுடைய செல்வாக்குக்கும் அவர் உட்படுகின்றார். இவையெல்லாம் அவருடைய வாழ்வுடன் தொடர்பு கொள்கின்றன. வாழ்வினுடைய போக்கை அவை அனைத்தும் மாற்றுகின்றன. புதிய புதிய அனுபவங்களை அவர் அடைகின்றார் இதன் மூலம். அடுத்தது பேஜ் 28, வரிகள் 232 to 240. 9 வரிகளை பார்க்கலாம். 232 to 240, page 28. A vision came of higher realms than ours, a consciousness of brighter fields and skies, of beings less subscribed than brief-lived men, and subtler bodies than these passing frames, objects too fine for our material grasp, acts vibrant with a superhuman light, and movements pushed by a superconscient force, and joys that never flowed through mortal limbs, and lovelier scenes than earth's and happier lives. எல்லாமே அசுபதிக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்களைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, a vision came of higher realms than ours. Vision என்ன அர்த்தம்? அகக்காட்சி. எதனுடைய அகக்காட்சி தெரிகின்றது? ஒரு உயர் பிரதேசங்கள், வழக்கமாக நாம் இருக்கும் நிலையில் இல்லாமல் அந்த ஹையர் பிளேன்ஸ், அங்கிருந்து அவருக்கு காட்சிகள் கிடைக்கின்றன. விஷன் கேம், அங்கிருந்து காட்சி கிடைக்கின்றது அவருக்கு. a vision came of higher realms than ours. நம்மளுடைய தளங்கள் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே பாடியில இருக்கிறோம், இல்ல இமோஷன்ஸ்ல இருக்கோம், மென்டல்ல இருக்கிறோம். இந்த 3 பிளேன்ல தான் இருக்கும். இந்த ஹையர் realms அப்படிங்கிறது இதை தாண்டி இருக்கக்கூடிய இந்த பிரதேசங்கள் தான் சூஷ்மமான நிலையில் இருப்பவை தான் இந்த ஹையர் realms என்பது. அது குறித்த தெளிவான பார்வை இந்த ஹையர் realms, உயர்வான பிரதேசங்கள் குறித்த தெளிவான பார்வை அசுபதிக்கு கிட்டுகின்றது. A vision came of higher realms than ours. A consciousness of brighter fields and skies. கான்சியஸ்னஸ்னா உணர்வு நிலை. எது குறித்த உணர்வு நிலை? பிரைட்டர் ஃபீல்ட்ஸ், மிகவும் பிரகாசமான அந்த தளங்கள், இடங்கள், உலகங்கள், மேலுலகங்கள். ஸ்கைஸ்னா அங்க மேலுலகங்களை குறிப்பிடுகின்றார். A consciousness of brighter fields and skies. வெறும் விஷன் மாத்திரம் கிடைக்கல, அவருக்கு வந்து அந்த கான்சியஸ்னஸும் கிடைக்குது. கான்சியஸ்னஸ்னா என்ன அர்த்தம்? டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து மறைந்து விடுவதில்லை. விஷன் என்பது மறைந்து விடும், தோன்றி மறையக்கூடியது விஷன். கான்சியஸ்னஸ் என்பது நிலையாக இருப்பது, நிலையான ஒரு அனுபவம், அதுவும் கிடைக்கின்றது அவருக்கு. அந்த அனுபவம் வந்து அவருடைய ஒரு பகுதியாகவே மாறிவிடுகின்றது. நாம் இருக்கக்கூடிய உலகத்தை விட அந்த உயர் உலகங்களினுடைய அந்த தளமும் அதனுடைய உயர் வெளிகளும் வந்து எப்படி இருக்கின்றது என்றால் எல்லாமே பிரைட்டா இருக்கு. நாம் இருக்கக்கூடிய இடத்தை விட அந்த இடங்கள் எல்லாமே வந்து ஒரு பிரகாசமான தன்மையை கொண்டதாக இருக்கின்றன. ஸோ விஷன் கிடைக்குது, கான்சியஸ்னஸ் கிடைக்குது அவருக்கு. அடுத்தது வேற என்ன கிடைக்குதுன்னு, வேற என்ன அவருக்கு
அனுபவங்கள் ஏற்படுகின்றது என்றால், ஆஃப் பீயிங்ஸ் லெஸ் சப்ஸ்கிரைப்ட் தேன் பிரீஃப் லிவ்ட் மென். ஆஃப் பீயிங்ஸ்னா நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் மாத்திரம் இல்லை, வெவ்வேறு உலகங்கள்ல வெவ்வேறு ஜீவன்கள் இருக்கின்றார்கள். இந்த சட்டில் பிசிக்கல்ல பார்த்தோம்னா சட்டில் பிசிக்கல் பீயிங்ஸ் இருப்பாங்க. ஒவ்வொரு தளத்திலும் பார்த்தோம் அப்படின்னா வெவ்வேறு பீயிங்ஸ் இருக்கிறாங்க. ஹியூமன் பீயிங்ஸ் எர்த்தில் இருக்கிறோம். ஆனால் சட்டில் வேர்ல்ட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அந்தந்த உலகங்களுக்கே உரிய ஜீவர்கள் இருக்கின்றார்கள். ஸோ அசபதிக்கு அவர்களுடைய அந்த சாநித்தியத்தை அவர் உணர்கின்றார். ஆஃப் பீயிங்ஸ் லெஸ் சர்க்கம்ஸ்கிரைப்ட். சர்க்கம்ஸ்கிரைப்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு எல்லைக்குள்ள கட்டுப்படுத்தினா சர்க்கம்ஸ்கிரைப்ட் அப்படின்னு. ஒரு எல்லைக்குள்ளதான் இருக்க முடியும். இப்போ நம்மளுடைய வாழ்வு, மனிதனுடைய வாழ்வு எப்படி இருக்கு? ஒரு எல்லைக்குள் தான் நாம் செயல்படுகின்றோம். உடல் வந்து ஒரு எல்லைக்குள்ள தான் செயல்படும், மனம் வந்து ஒரு எல்லைக்குள்ள தான் செயல்படும், நம்மளுடைய உணர்ச்சிகளும் ஒரு எல்லைக்குள்ள தான் செயல்படும். ஆனால் அந்த உயர் தளங்களில் இருக்கக்கூடிய ஜீவர்களினுடைய தன்மை எவ்வாறு இருக்கின்றது என்றால், அவ்வாறு ஒரு எல்லைக்குள் அந்த அளவிற்கு எல்லைக்குள் கட்டுப்பட்டவையாக இல்லாமல் இருக்கின்றது. Of beings less subscribed than brief lived man. மனிதனுடைய ஒரு வாழ்வு எப்படி இருக்கு? பிறப்பு இறப்பு, அந்த இடையில் உள்ள ஒரு குறுகிய காலம்தான் அவனுடைய இருப்பு இந்த உலகத்தில் இருக்கின்றது. ஆகையினால்தான் அவன் எல்லைக்குட்பட்ட நிலையில் இருக்கின்றான். ஆனால் அசபதி சந்திக்கக்கூடிய அந்த பீயிங்ஸ் அவருடைய சாநித்தியத்தை அவர் உணர்கின்றார். அந்த அனுபவம் அவருக்கு கிட்டுகின்றது. அது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எல்லைக்குட்பட்ட அமைப்புகளாக காணப்படுவது இல்லை. அண்ட் சட்லர் பாடிஸ் தேன் தீஸ் பாசிங் ஃப்ரேம்ஸ். இந்த சூஷ்ம உலகங்களில் இருக்கக்கூடிய அந்த ஜீவர்கள் அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் அப்படின்னா, சட்லர் பாடி. சட்லர்னு என்ன அர்த்தம்? சூஷ்மமான அர்த்தம். நம்முடைய உடல் எப்படி இருக்கு? கிராஸா இருக்கு. ஸோ கிராஸ், ஸ்தூல நிலையில் இருக்கு. ஆனால் இந்த உலகங்களில் இருக்கக்கூடிய அந்த ஜீவர்களுடைய உடல்கள் பார்த்தோம் அப்படின்னா சட்டிலரா இருக்கு, சூஷ்மமாக இருக்கின்றது. சட்டர் பாடிஸ் தேன் தீஸ் பாசிங் ஃப்ரேம்ஸ். நம்முடைய உடல் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு காலம்தான் இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வாழ்நாள் என்று ஒன்று இருக்கின்றது. அந்த வாழ்நாள் முடிந்த பிறகு அந்த உடல் என்பது என்னவிடும்? மறைந்துவிடும். ஆனால் அவர்களுக்கு அப்படி இல்லை. அண்ட் சட்லர் பாடிஸ் தேன் தீஸ் பாசிங் ஃப்ரேம்ஸ். நம்முடைய இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பாசிங் ஃப்ரேம்ஸ் தான், கணத்திற்கு கணம் மாறும். அவர்களுடைய உடல் அவ்வாறு இல்லை, சூஷ்மமான நிலையில் இருக்கின்றது. மிகவும் ஒரு நுண்ணியமான அமைப்பை கொண்டதாக இருக்கின்றன அவர்களுடைய உடல்கள். நம்முடைய மெட்டீரியல் பாடிஸ் மாதிரி இல்லை. அப்புறம் ஆப்ஜெக்ட்ஸ் டு ஃபைண்ட் ஃபார் அவர் மெட்டீரியல் கிராஸ். அது குறித்த உணர்வு நிலையும் கிடைக்குது. அங்க எது குறித்த உணர்வு நிலை அவருக்கு கிடைக்கின்றது என்றால், ஆப்ஜெக்ட்ஸ், அங்க இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் எப்படி இருக்கு? டு ஃபைன் என்ன அர்த்தம்? நம்ம திடமான நிலை இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கையில பிடிக்க முடியும், உணர முடியும், நம்மளுடைய கிராஸ் உள்ள வரும். ஆனா அவரு அங்க அந்த உலகங்களில் பார்க்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா, நம்மால நம்முடைய ஒரு பிடியில் அடங்காத நிலையில் இருக்கின்றது. நம்முடைய புலன்களின் வசம் அகப்படாத நிலையில் இருக்கின்றன. அதுதான் அர்த்தம். அங்கே ஐம்புலன்களின் வசம் இவை எல்லாமே அகப்படாது. ஆனால் அது குறித்த அந்த பொருட்கள் குறித்த அந்த உணர்வு நிலையை அவர் அடைகின்றார். He becomes conscious. அடுத்து acts vibrant with a superhuman light.
ஒன்னு ஒன்னா பார்க்கிறார் பகவான், விளக்குகின்றார் பகவான். முதல்ல விஷன் கிடைக்குது அவருக்கு, அப்புறம் கான்சியஸ்னஸ் கிடைக்குது, அப்புறம் பீயிங்ஸ், அங்க இருக்கக்கூடிய அந்த பீயிங்ஸ் அது குறித்த அனுபவம் கிட்டுகின்றது. அந்த பீயிங்ஸ் அவர்களுடைய உடல்கள் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து நுண்ணிய உடலை கொண்டலாக இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் எப்படி இருக்கு, ரொம்ப ஃபைனா இருக்கு, எல்லாமே சட்டிலா இருக்கு, சூட்சமமான பொருட்களாக இருக்கின்றன. நம்மளுடைய ஐம்புலன்களினுடைய பிடிக்கு அடங்கா வண்ணம் இருக்கின்றன. அப்புறம் அங்க அவர் காணக்கூடிய செயல்கள் எப்படி இருக்கின்றன, ஆக்ட்ஸ், செயல்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்ட்ஸ் வைப்ரண்ட் வித் அ சூப்பர் ஹியூமன் லைட். ஆக்ட்ஸ்னா செயல்பாடுகள், வைப்ரண்ட்னா மிகவும் செயல் துடிப்புடன் காணப்படும் செயல்பாடுகள். வைப்ரண்டா இருக்கு அந்த இடத்துல, மிகவும் வாழ்வினுடைய துடிப்பு காணப்படுகின்றது. வித் அ சூப்பர் ஹியூமன் லைட். அது எப்படி இருக்கு அப்படின்னா, எல்லாமே வந்து மனிதனுடைய நிலைக்கு அப்பாற்பட்ட ஒளியை சார்ந்ததாக இருக்கின்றன. அதனுடைய வசம் அனைத்துமே, அதனுடைய அதனுடைய ஒளியில் தான் அனைத்துமே இயங்குகின்றன. ஆக்ட்ஸ் வைப்ரண்ட் வித் சூப்பர் ஹியூமன் லைட். இதெல்லாமே மனிதனுடைய செயல்பாடுகளினுடைய பரிமாணங்களை கடந்த நிலையில் காணப்படுகின்றன. அதுதான் புரிஞ்சுக்கணும். மனிதனுடைய செயல்பாடுகளினுடைய பரிணாமங்களை கடந்த நிலையில் காணப்படுகின்றன. அப்புறம் அண்ட் மூவ்மெண்ட்ஸ் புஷ்ட் பை எ சூப்பர் கான்ஷியன்ட் ஃபோர்ஸ். செயல்பாடுகளை பார்த்தோம், ஆக்ட்ஸ் பார்த்தோம். அடுத்தது இயக்கங்கள் அண்ட் மூவ்மெண்ட்ஸ் புஷ்ட் பை அ சூப்பர் கான்ஷியன்ட் ஃபோர்ஸ். நம்முடைய இயக்கங்கள்லாம் எப்படி இருக்கு, நம்ம உடல்ல எந்த அளவுக்கு சக்தி இருக்கின்றதோ அதன்படிதான் நம்ம இயங்குறோம், சுவாசிக்கின்றோம், அதன் மூலம் நமக்கு உணவு உண்கின்றோம், அதன் மூலம் சக்தி கிட்டுகின்றது. அந்த சக்தியை வைத்துக்கொண்டு நம்முடைய உடலினுடைய இயக்கங்கள், மனதினுடைய எண்ணங்கள் எல்லாமே இயங்குகின்றன. எல்லாம் மனித எல்லைக்கு உட்பட்ட ஒரு சக்தியின் மூலம்தான் அனைத்துமே இயங்குகின்றன. ஆனால் பகவான் இங்க அசுபதி எத்தகைய இயக்கங்களை காண்கின்றார் என்றால், அங்கு காணப்படும் இயக்கங்கள் எல்லாமே வந்து ஒரு உயர் உணர்வு நிலையினுடைய சக்தியினால் இயக்கப்படுகின்றன. அண்ட் மூமெண்ட்ஸ் புஷ்ட். புஷ்ட் என்ன அர்த்தம், அதனால் இயக்கவிக்கப்படுதல். புஷ்ட் பை அ சூப்பர் கான்ஷியன்ட் ஃபோர்ஸ். சாதாரண உணர்வு நிலைக்கு தாண்டிய ஒரு அதி உணர்வு நிலையினுடைய சக்தி, சூப்பர் கான்ஷியன்ட் ஃபோர்ஸ். சாதாரணமாக நம்முடைய இயக்கங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, சாதாரண ஒரு ஆசை, நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண மனிதன் இருக்கக்கூடிய ஆசைகள், சங்கல்பங்கள், இதன்படிதான் எல்லாமே நடைபெறும். ஆனால் அந்த உலகங்களில் காணக்கூடிய இயக்கங்கள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, உயர் உணர்வு நிலையினுடைய சக்தி, அதன் பொருட்டு நிகழும் இயக்கங்களை அவர் காண்கின்றார். அப்புறம் எத்தகைய மகிழ்ச்சியை அவர் உணர்கின்றார் அங்கு, and joys that never flow through mortal limbs. ஜாய்ஸ்னா சந்தோஷங்கள், மகிழ்ச்சியை உணர்கின்றோம். நம்முடைய மகிழ்ச்சி எவ்வாறு உணர்கின்றோம், நம்மளுடைய நம்மளுடைய நரம்பில் அந்த மகிழ்ச்சி, நம்மளுடைய உணர்வு நிலையில் அந்த மகிழ்ச்சி வந்து நாம் அனுபவிக்கின்றோம் இல்லையா. ஒரு மகிழ்ச்சியான உணர்வு என்றால் நம்மளுடைய நம்மளுடைய ஜீவனை அது ஆக்கிரமிப்பதை உணர்கின்றோம். நம்முடைய ஒவ்வொரு திசுக்கள், நரம்புகள் அனைத்திலுமே மகிழ்ச்சியை உணர்கின்றோம். சாதாரண மனிதன் அவ்வாறுதான் உணர்கின்றான். ஆனால் அஷ்டபதி வந்து எத்தகைய மகிழ்ச்சியை அனுபவிக்கின்றார் என்றால், அண்ட் ஜாய்ஸ் மகிழ்ச்சி, மகிழ்ச்சி தட் நெவர் ஃப்ளோட் த்ரூ மார்டல் லிம்ஸ். மனிதனுடைய அந்த அங்கங்கள், அவன் அங்கங்களை அனுபவிக்காத அந்த மகிழ்ச்சியை அவர் உணர்கின்றார். மனிதன் வந்து இந்த ஆனந்தம் என்பதை பார்த்தோம் அப்படின்னா,
மனிதனால ஃபுல் ஆனந்தம் கிட்டும் பொழுது அவனால் அனுபவிக்கவே முடியாது. மனிதன் நிலை குலைந்து போய்விடுவான். ஆனந்தம் அப்படின்னா பிளிஸ் அப்படிங்கிறத ஒரு துளி கிடைச்சாலே போதும் சாதாரண மனிதனால அதை தாங்க முடியாது. ஏன்னா அவனுடைய ஆதாரங்கள் அந்த அளவுக்கு தயாராக இல்லை. மனிதன் ஒரு சூப்பர்ஃபிஷியல் எக்ஸைட்மெண்ட், பிளஷர் இதுதான் அனுபவிக்க முடியும். ஆனால் ஒரு உயர் உலகங்களை சார்ந்த ஆனந்தம் என்பதை மனிதன் சாதாரண மனித உடலால் அதை தாங்க முடியாது. அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார்கள். அதனுடைய தீவிரத்தை சாதாரண மனித உடலால் தாங்க முடியாது. ஆனால் அத்தகைய ஒரு மகிழ்ச்சியை அசுபதி உணர்கின்றார். மனிதன் சாதாரண மகிழ்ச்சிக்கு தான் பழக்கப்பட்டவன். இந்த அதி உன்னதமான மகிழ்ச்சியை அவனால தாங்க முடியாது. ஆனால் அந்த அதி உன்னதமான மகிழ்ச்சியை அசுபதி உணர்கின்றார். அதே போல அவர் காணும் காட்சிகள் எவ்வாறு இருக்கின்றன ஒவ்வொன்றாக பகவான் விளக்குகின்றார். அந்த மகிழ்ச்சி காமிச்சார், மகிழ்ச்சியை பற்றி கூறினார். அடுத்தது அசுபதி காணும் காட்சிகளை குறித்து கூறுகின்றார். அண்ட் லவ்லியர் சீன்ஸ் than earths and happier lives. இரண்டு விஷயங்களை பார்க்கிறார் அங்க. ஒன்று, மிகவும் ரம்மியமான காட்சிகளை பார்க்கின்றார். அந்த காட்சிகள்லாம் புவியில் காண முடியாத காட்சிகளை அவர் காண்கின்றார். அப்புறம் எத்தகைய வாழ்வு நிலைகளை அவர் பார்க்கின்றார்? மிகவும் மகிழ்ச்சியுடன் கூடிய வாழ்வு நிலைகளை பார்க்கின்றார். and lovelier scenes than earths and happier lives. இதெல்லாம் புவியில பார்க்கவே முடியாது. இத்தகைய நிலையைத்தான் பகவான் இங்கு விளக்குகின்றார். முக்கியமாக பகவான் இது குறித்த விளக்கத்தையும் பகவான் இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் இத்தகைய அனுபவங்களை ஒருவர் பெறுவதற்கு இதெல்லாம் அசுபதிக்கு மாத்திரம்தான் கிடைச்சதா, இல்ல மனிதர்களுக்கு வேற யாருக்கும் இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும். இவை அனைத்தும் நாம் மீண்டும் மீண்டும் கூறுகின்றோம். அசுபதியினுடைய அனுபவங்கள், சாவித்திரியினுடைய அனுபவங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கு ஏற்பட்டது நேரடியான அனுபவங்கள், ஸ்ரீ அன்னைக்கும் ஏற்பட்ட அனுபவங்கள். இந்த அனுபவங்கள் எல்லாமே பகவானுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் தான். ஏனென்றால் ஒரு சாதகர் ஒருவர் கேட்கின்றார் பகவானிடம் ஒரு காட்சியை. புவியில் அவர் கண்ட ஒரு சூரிய அஸ்தமனம் நிகழ்கின்றது, மலைகள் இருக்கின்றன, கடல் இருக்கின்றது, இயற்கை மிகவும் அழகாக காட்சியளிக்கின்றது. இது குறித்த அதை வியந்து பகவானுக்கு பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கு அவர் அந்த சாதகர் ஒரு கடிதம் எழுதுகின்றார். இதையெல்லாம் பகவான் ஆமோதித்து விட்டு, ஆம் இவையெல்லாம் அழகாகத்தான் இருக்கின்றன, ஆனால் சூட்சும உலகங்களில் நான் இதைவிட அழகான விஷயங்களை நான் காண்கின்றேன். எப்பொழுது ஒருவருக்கு அந்த அகக்கண்கள் திறக்கப்படுகின்றனவோ அப்பொழுது அவரால் நாம் இந்த புவியில் காணக்கூடிய காட்சிகளை விட மிகவும் அழகான காட்சிகளை ஒருவர் காண முடியும் என்று பகவான் அவருக்கு விளக்கம் கோருகின்றார். ஆகையால என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, எல்லாமே பகவானினுடைய நேரடி தரிசனங்களைத்தான் பகவான் அசுபதியின் வாயிலாக விளக்குகின்றார். அடுத்தது பேஜ் 28, வரிகள் 241 to 244. A consciousness of beauty and of bliss, a knowledge which became what it perceived, replaced the separated sense and heart, and drew all nature into its embrace. A consciousness of beauty and of bliss. எல்லாமே அசுபதிக்கு படிப்படிப்படியாக அனுபவங்கள் நிகழ்கின்றன. எது குறித்த உணர்வு நிலையை பெறுகின்றார்? A consciousness of beauty and bliss. எங்கு பார்த்தாலும் அவருக்கு அழகும் ஒரு ஆனந்தம் தான், அந்த உணர்வு நிலை தான் அவருக்கு தெரிகின்றன. அப்புறம் அவருடைய ஒரு ஞானம் அவருக்கு கிட்டுகின்றது. எத்தகைய ஞானம் என்பதை பகவான் விளக்குகின்றார்.
a knowledge which became what it perceived. இதுதான் முக்கியமான ஒரு வரி. இது வந்து இந்த கருத்து வந்து பகவான் வந்து நிறைய இடங்கள்ல குறிப்பிடுகின்றார். எஸ்பெஷலி லைஃப் டிவைன்ல இந்த கருத்தை நாம் மீண்டும் மீண்டும் பார்க்கின்றோம். அது என்ன? நாலேஜ், ஒரு ஞானம், ஒரு அறிவு. அந்த அறிவு எத்தகையதா இருக்கின்றது? எதை அது உணர்கின்றதோ, எதை வந்து அது அறிகின்றதோ, அதுவாகவே மாறிவிடும் அந்த ஞானம். எதை அது அறிகின்றதோ, உணர்கின்றதோ, அதுவாகவே மாறிவிடும் அந்த ஞானத்தை அவர் அடைகின்றார். இது என்ன அப்படின்னா, அது எப்படி முடியும் அப்படின்னா, ஒன்று குறித்த அறிவை நாம் எட்டும் பொழுது அதுவாகவே மாறிவிடுதல். இது வந்து நம்முடைய அறிவு அறிவு அறிவிலிருந்து மாறுபட்டது. இப்ப நம்முடைய அறிவு எப்படி இருக்கு? மென்டல் நாலேஜ். அறிந்து கொள்கின்றோம், புலன்களின் மூலமாக அறிந்து கொள்கின்றோம். இது வந்து பகவான் எவ்வாறு கூறுகின்றார்? புலன்களின் மூலமாக நம்மளுடைய சென்ஸ் மைண்ட், மனதின் மூலமாக அறிந்து கொள்வதை பகவான் மறைமுகமான அறிவு என்று குறிப்பிடுகின்றார். இன்டைரக்ட் நாலேஜ் என்று குறிப்பிடுகின்றார். அதுல எப்படி இருக்கு? அறிந்து கொள்ளப்படும் பொருள் வேறாக இருக்கின்றது, அறிந்து கொள்பவர் வேறாக இருக்கின்றார். அந்த அறிந்து கொள்ளப்படும், அந்த அறிந்து கொள்ளப்படுதல், இந்த செய்கையும் வேறாக இருக்கின்றது. The knower, known and the knowledge. அறிந்து கொள்ளப்படுபவர், அறிந்து கொள்ளப்படுவது, அந்த அறிந்து கொள்ளப்படும் அந்த ஞானம், இது எல்லாம் வந்து தனித்தனியாக இருக்கின்றன. புத்தகம் அப்படின்னா நம்ம புத்தகம் தனியா இருக்கு, நாம் புத்தகத்தை பார்க்கணும், நாம் வேறாக இருக்கின்றோம். இது புத்தகம்தான் என்பதை நம்ம அறிந்து கொள்ளும் அந்த ஞானம் வேறாக இருக்கின்றது, மூன்றாக இருக்கின்றது. ஆனால் இங்க இருக்கக்கூடிய அந்த நாலேஜ் வந்து பகவானுக்கு அசுபதி கிட்டக்கூடிய நாலேஜ் எப்படி இருக்கு அப்படின்னா, அதுவாகவே மாறிவிடுதல். இதைத்தான் பகவான் என்ன கோருகின்றார்? இங்க வந்து இந்த அறிந்து கொள்பவர், அறிந்து கொள்ளப்படுவது, அந்த அதன் மூலம் கிட்டும் அறிவு என்கின்ற மூன்றும் தனித்தனியாக காணப்படுவது இல்லை, எல்லாமே ஒன்றாக காணப்படுவது. இங்க எல்லாமே இந்த டிவிஷனே கிடையாது. இதைத்தான் பகவான் நாலேஜ் பை ஐடென்டிட்டி என்று குறிப்பிடுகின்றார். இது லைஃப் டிவைன்ல அந்த செஷன் அட்டன் பண்றவங்களுக்கு நல்லா தெரியும். இது வந்து நாலேஜ் பை ஐடென்டிட்டி. நாலேஜ் பை ஐடென்டிட்டி என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பொருள், ஒரு மலரை பார்க்கின்றோம். மலர் என்ன அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்கு மலராகவே நாம் மாறிவிடுவது. இதுதான் நாலேஜ் பை ஐடென்டிட்டி. இது குறித்த ஒரு அனுபவம் ஸ்ரீ அன்னைக்கு கிட்டியது. ஜப்பான்ல இருக்கும்பொழுது அவங்க பிரேயர்ஸ் மெடிடேஷன்ல குறிப்பிடுகின்றார்கள். ஒரு செரி ட்ரீயை பார்க்குறாங்க. செரி ட்ரீயை பார்த்தோன்னா அந்த செரி ட்ரீயாகவே அது மாறிவிடும். செரி ட்ரீல என்னென்ன அந்த உள்ள அந்த சாப் என்ன ஓடுகின்றதோ அது தன்னுடைய உடலில் ஓடுவதை அவர் உணர்கின்றார்கள் அன்னை. இது குறித்த பதிவு நம்ம பார்க்கலாம், பிரேயர்ஸ் மெடிடேஷன்ல இருக்கு. ஐ பிகேம் த செரி ட்ரீ மை செல்ஃப் அப்படிங்கிறாங்க. அதுதான் நாலேஜ் பை ஐடென்டிட்டி, அதுவாகவே மாறிவிடுதல். அத்தகைய ஞானத்தை அசுபதி அடைகின்றார். இதுதான் ட்ரூ நாலேஜ், இதுதான் டைரக்ட் நாலேஜ் அப்படிங்கிறது. இதுல வந்து பிழை ஏற்படுவதற்கே வாய்ப்பு இல்லை, ஏன்னா நம்ம அதுவாகவே மாறிவிடுகின்றோம். ஸோ அத்தகைய ஞானம் அவர் கிட்டுகின்றது. அப்புறம் அத்தகைய ஞானம் வந்து என்ன நடைபெறுகின்றது என்றால், ரீப்ளேஸ்ட் த செப்பரேட்டட் சென்ஸ் அண்ட் ஹார்ட் அப்படிங்கிறார். ரீப்ளேஸ்ட் எது இங்கு மாற்றப்படுகின்றது என்றால், தனித்தனியாக பிரிந்து இருக்கக்கூடிய அந்த சென்ஸ் அண்ட் ஹார்ட். ஹார்ட் என்றால் அது நம்ம உள்ள இருக்கக்கூடிய ஒரு உணர்வு, புரிந்து கொள்ளும் தன்மையுடைய ஒரு அமைப்பு. ஆனால் அது எதன் மூலமாக நாம் புரிந்து கொள்கின்றோம்? ஐம்புலன்களின் மூலமாக புரிந்து கொள்கின்றோம். ஸோ நமக்கு செப்பரேட்டடா தான் இருக்கு. எது வந்து நமக்கு புரிந்து கொள்ள உதவுகின்றதோ அது தனியாக இருக்கின்றது. அறியப்படுவது எது வந்து உள்ளே வாங்குகின்றதோ அது தனியாக இருக்கின்றது. இந்த தனியாக இருப்பது என்பது அங்கு காணப்படுவது இல்லை.
எல்லாமே எங்கிறது ஒன்றாகி விடுகின்றது. ரீப்ளேஸ் த செப்பரேட்டட் சென்ஸ் அண்ட் ஹார்ட். எல்லாமே ஒன்றாகி விடுகின்றது. அப்புறம் அதனால என்ன நடைபெறுகின்றது? அண்ட் ரூ ஆல் நேச்சர் இன்டு அது மாதிரி பார்க்கும் பொழுது அனைத்துமே நாம் ஒன்றாக ஆகி விடுகின்றோம். உணர்வு நிலை, நம்மளோட உணர்வு நிலையில பிரிவே ஏற்படுவதில்லை. தெர் இஸ் நோ டிவிஷன் இன் அவர் கான்சியஸ்னஸ். எல்லாமே ஒன்று கலந்த உணர்வு நிலையை நாம் எட்டி விடுகின்றோம். அண்ட் இயற்கை, நாம் சுற்றியுள்ள இயற்கையை அனைத்தையுமே நம்முடைய வசத்திற்குள் வருகின்றது. அண்ட் ரூ ஆல் நேச்சர் இன்டு இட்ஸ் எம்ப்ரேஸ். எது பகவான் எதை பத்தி குறிப்பிடுகின்றார் இங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஞானம், நாலேஜ், அதே போல கான்சியஸ்னஸ், அந்த நாலேஜ், அதை பற்றி குறிப்பிடுகின்றார் இங்க. அது என்ன செய்கின்றது? அனைத்து இயற்கையையும் தன் வசத்திற்குள் அது தழுவி கொள்கின்றது. அங்க அந்த சென்ஸ் ஆஃப் செப்பரேட்டிவிட்டி இல்லாம போய்விடுகின்றது. பிரிந்திருக்கும் அந்த உணர்வே அங்கு காணப்படுவது இல்லை. இதைத்தான் பகவான் இங்கு குறிப்பிடுகின்றார். அடுத்து பேஜ் 28 to 29 இரண்டு பக்கங்களிலும் வருகின்றது. பேஜ் 28 to 29, வரிகள் 248 to 245 to 248. The mind leaned out to meet the hidden worlds, air glowed and teemed with marvelous shapes and hues. In the nostrils quivered celestial fragrances. On the tongue lingered the honey of paradise. பகவான் பார்த்தோம் என்னென்ன மாற்றங்கள் தான் இங்க குறிப்பிடுகின்றார். நிறைய மாற்றங்கள் அவருக்குள்ள நிகழ்கின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அவருடைய கான்சியஸ்னஸ் எப்படி மாறுகின்றது, நாலேஜ் எப்படி மாறுகின்றது, இந்த சென்ஸ் அண்ட் ஹார்ட் எப்படி மாறுகின்றது, அந்த அக உலகங்களில் என்னென்ன காட்சியை அவர் கண்டார், என்னென்ன செயல்பாடுகளை அவர் கண்டால், எத்தகைய மகிழ்ச்சியை அவர் அடைந்தார், இதெல்லாம் பகவான் படிப்படியாக விளக்கி கொண்டே வருகின்றார். அவ்வாறு விளக்கி கொண்டே வரும்பொழுது பகவான் இந்த அவருடைய மனம் எவ்வாறு எந்த அனுபவத்தை அடைகின்றது, அவர் இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கும் அந்த காற்று எத்தகைய தன்மை கொண்டதாக இருக்கின்றது, அவருடைய நாசிகளில் எத்தகைய மனங்களை அவர் உணர்ந்தார், அவருடைய நாக்கு அதில் எத்தகைய ஒரு எத்தகைய சுவை எஞ்சி நின்றது என்றெல்லாம் விளக்குகின்றார் பகவான். இதெல்லாம் சாதாரண மனிதனுக்கு ஏற்பட முடியாது. நமக்கு ஏற்படுவது எல்லாமே ஐம்புலன்களை சார்ந்த விஷயங்கள், மறையக்கூடிய விஷயங்கள். ஆனால் பகவானுக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஒரு உயர் உலகங்களை சார்ந்த அனுபவங்களாக ஏற்படுகின்றன. The mind leaned out to meet the hidden worlds என்று குறிப்பிடுகின்றார். மனம் எட்டி பார்க்கின்றது. வெறும் இந்த புவி சார்ந்த உலகத்தை மாத்திரம் அது பார்க்கவில்லை. புவிசாரா உலகங்கள், சூட்சும உலகங்களை பார்க்கின்றது. எல்லாமே மறைந்துள்ள உலகங்கள், ஹிடன் வேர்ல்ட்ஸ். இது நம்மளுடைய புறக்கண்களுக்கு, சாதாரண கண்களுக்கு தெரியாது. அத்தகைய உலகங்களை மனம் பார்க்கின்றது. The mind looks out. The mind leaned out to meet the hidden worlds. அப்புறம் அந்த சூழல் எவ்வாறு இருக்கின்றது? சூழலை பற்றி தான் பகவான் ஏர் என்று குறிப்பிடுகின்றார். ஏர் glowed. glowed என்ன அர்த்தம்?
அப்படியே ஜொலிப்பது, க்ளோட்னா. அண்ட் டீம்டு, டீம்னு நிரம்பி 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 இருப்பது, நிரம்பி இருப்பது தான் டீம்டு அப்படிம்போம். ஹேர் க்ளோட் அண்ட் டீம்டு வித் மார்வலஸ் ஷேப்ஸ், அற்புதமான வடிவங்கள், ஹியூஸ், அற்புதமான நிறங்கள். அத்தகைய அம்சங்களால் அந்த சூழல் நிரம்பி வழிகின்றது. அத்தகைய காட்சியை அவர் காண்கின்றார். எல்லாமே ஆச்சரியமாக இருக்கின்றது. எல்லாமே அற்புதமான வடிவங்கள், அற்புதமான அந்த நிறங்கள் உடைய அந்த ஒரு சூழலை அவர் காண்கின்றார். அவருடைய அந்த நாசி பார்த்தோம் அப்படின்னா, இந்த நாஸ்ட்ரில்ஸ் quivered. quivered என்ன அர்த்தம்னா, ஒன்றை நம்ம அப்படியே ஸ்பரிசித்தல், உணரும் பொழுது அந்த ஒரு அந்த உணர்ச்சி எட்டுகின்றோம். செலஸ்டியல் ஃப்ராக்ரன்சஸ் எல்லாமே இந்த புவி உலகத்தை சாராத மேலுலகத்தை சார்ந்த அந்த மனங்களை அவருடைய நாசி உணர்கின்றது. இந்த நாஸ்டில்ஸ் குவிவர்டு, எது அங்கு எந்த எந்த மனம் அங்கு வீசுகின்றதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த நாஸ்டில்ஸ் குவிவர்டு செலஸ்டியல் ஃப்ராக்ரன்சஸ் எல்லாமே புவியில நம்மால அத்தகைய நறுமணங்களை நம்ம மனங்களை நம்ம அனுபவிக்கவே முடியாது. அத்தகைய மனங்களை அவர் சுவாசிக்கின்றார். எல்லாமே ஹெவன்லி ஃப்ராக்ரன்சஸ், செலஸ்டியல் ஃப்ராக்ரன்சஸ். அப்புறம் அவருடைய நாவில் எந்த சுவையை அவர் அனுபவிக்கின்றார்? ஆன் த டங் லிங்கர்ட். லிங்கர்ட்னா எது ஒன்றை சுவைத்த பின்பு எது நிலைத்து நிற்குமோ, எந்த சுவை எஞ்சி இருக்குமோ அதைத்தான் நம்ம லிங்கர்ட் அப்படிம்போம். ஆன் த டங் லிங்கர்ட் த ஹனி ஆஃப் பாரடைஸ். சொர்க்கத்தினுடைய அந்த தேன், அதனுடைய சுவைதான் அவருடைய நாவில் எஞ்சி இருந்தது. ஆன் ஹிஸ் டங் தேர் இஸ் a continued taste. அது எல்லாமே ஒரு செலஸ்டியல், ஹெவன்லி. ஒவ்வொரு அவருடைய பகவான் இங்க எப்படின்னா, ஒவ்வொரு சென்ஸ்லயும் ஒவ்வொரு புலன்லையும் எத்தகைய வழக்கத்திற்கு மாறாக இருக்கக்கூடிய அனுபவங்களை அந்த அவருடைய புலன், அசுபதியுடைய புலன்கள் அனுபவித்தன அப்படிங்கிறார். சாதாரண மனிதனுக்கு சாதாரண அனுபவங்கள் தான் கிட்டுக்கும். சாதாரண சுவை, சாதாரண நறுமணம் இதுதான் கிட்டும். அசபதிக்கு அவ்வாறு இல்லை. எல்லாமே சூப்பர் நார்மல் எக்ஸ்பீரியன்ஸா கிடைக்குது அவருக்கு. அடுத்தது பேஜ் 29, வரிகள் 249 to 251. A channel of universal harmony, hearing was a stream of magic audience, a bed for occult sounds earth cannot hear. நம்ம என்னென்ன பார்த்தோம்? நாசியில என்ன மனம் வீசுகின்றது அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் அவருடைய நாக்கில் என்ன சுவை எஞ்சி நின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் அவருடைய அந்த செவி, அது குறித்து தான் இங்கு பகவான் வர்ணிக்கின்றார். பேஜ் 29, lines 249 to 251. A channel of universal harmony. எப்படி இருக்குன்னா, அவருடைய அந்த கேட்பது, அவர் காதில் கேட்பது எப்படி இருக்கு அப்படின்னா, பிரபஞ்சத்தினுடைய ஒரு லயம் பொருந்திய ஒரு இசையை கேட்பது போலதான் அவருடைய கேட்கும் ஒலிகள் எல்லாம் அவ்வாறு இருந்தன. இது சாதாரண நம்ம உலகத்துல கேட்கக்கூடிய ஒலிகள் எப்படி இருக்கு? எல்லாமே முன்னுக்கு பின்னும் ஒரு இசைவில்லாத ஒரு ஒலி கோவையைத்தான் நாம் கேட்கின்றோம். ஒரு இசைவில்லாத முரண்பட்ட ஒலி கோவைகளை தான் நாம் வழக்கமாக உலகத்தில் கேட்கிறோம். ஆனா அவர் எப்படி இருக்காரு? எதை கேட்கின்றார்? எல்லாமே ஒரு யூனிவர்சல் ஹார்மனி. ஹார்மனிலாம் எல்லாம் ஒத்திசைவுடன் கூடிய ஒரு ஒலி லயத்துடன் கூடிய ஒலி ஓசை, அதைத்தான் அவருடைய காது கேட்கின்றது. இது புவி சார்ந்த காதுகளால் கேட்க முடியாத புவி சார்ந்த காதுகள் கேட்க முடியாத ஒரு ஓசையை அவர் கேட்கின்றார்.
ஹியரிங் வாஸ் a stream of magic audience அப்படிங்கிறார் பகவான். எப்படி இருக்கு? எல்லாமே மேஜிக் எல்லாமே ஸ்ட்ரீம்னா என்ன? ஒரு ஓட்டம். ஹியரிங் எப்படி இருக்குன்னா, கேட்பது ஒரு ஓட்டம். எதனுடைய ஓட்டம்? மேஜிக்கா இருக்காது. மேஜிக்னா அது வந்து மாயமா இருக்கு. ஆடியன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க பகவான் வந்து பிரயோகிக்கும் சொல்லினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த கேட்கும் செயல். ஆடியன்ஸ்னா நம்ம உட்கார்ந்து கேட்கறவங்கன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இங்க ஆடியன்ஸ்னா அந்த ஒலிகளை நம்மளுடைய காது உள்வாங்கி கேட்கும் அந்த ஒரு செயலை பகவான் ஆடியன்ஸ் அப்படிங்கிறார். எல்லாமே வந்து ஒரு சூட்சும நிலையில அவருக்கு அவருடைய ஒலி அவர் கேட்கின்றார். சூட்சும நிலையில எல்லாம் அனைத்துமே கேட்கின்றார். எல்லாமே ஒரு ஒரு ஸ்ட்ரீம், ஒரு ஒரு ஓட்டம் போல அந்த ஒலி அவருக்குள் அவர் கேட்கின்றார். நம்மளுடைய புவி சார்ந்த காதுகள் கேட்க முடியாத அந்த ஒரு ஓசையை அவருடைய அந்த சூட்சும உணர்வு அந்த அந்த அனுபவத்தை அடைகின்றது. அடுத்தது பேஜ் 29, வரிகள் 252 to 256. Out of a covered track of slumber self, the voice came of a truth submerged and known that flows beneath the cosmic surfaces, only mid an omniscient silence heard, held by intuitive heart and secret sense. Out of a covered tract of slumber self அப்படிங்கிறார். ட்ராக்ட்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பிரதேசம், ஒரு இடம். இந்த ட்ராக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு. அந்த ட்ராக்ட் எப்படி இருக்கு, அந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னா கவர்ட்டா இருக்கு. கவர்ட்னா மேல பார்க்க முடியாது, எல்லாம் மறைந்து இருக்கின்றது. அது பகவான் எந்த நிலையை குறிப்பிடுகின்றார்? ஜீவனினுடைய உறங்கிய நிலை, ஸ்லம்பர் செல்ஃப், அதனுடைய அந்த பிரதேசத்தை குறிப்பிடுகின்றார். மறைந்துள்ள அந்த பிரதேசம், உறங்கும் பொழுது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரதேசம், மறைந்து இருக்கக்கூடிய அந்த பிரதேசத்தை குறிப்பிடுகின்றார். இந்த உறக்கம் என்பது ஸ்லம்பர் என்று உறக்கம். ஆனா இங்க பகவான் குறிப்பிடும் உறக்கம் நம்ம சொல்லக்கூடிய உறக்கம் இல்லை, நாம் அனுபவிக்கக்கூடிய உறக்கம் இல்லை. நம்ம விழித்திருக்கின்றோம், அதை விழித்திருக்கும் பொழுது நம்ம விழித்திருக்கும் நிலை அப்படின்னு சொல்றோம், வேக்கிங் செல்ஃப் அப்படிங்கிறோம். கனவு காண்கின்றோம், இதை வந்து நம்ம ட்ரீம் செல்ஃப் அப்படிங்கிறோம். அப்புறம் உறங்கும் பொழுது இந்த உறங்கும் நிலை அப்படின்னு குறிக்கின்றோம். இதை வந்து மாண்டிகோ உபநிஷத்துல 4 நிலைகளாக வர்ணிக்கின்றார்கள். வேக்கிங் செல்ஃபை வந்து ஜாகிருதி அப்படிம்பாங்க, ட்ரீம் செல்ஃபை வந்து ஸ்வப்னா ஸ்டேட் அப்படிம்பாங்க, ஸ்லீப் செல்ஃபை வந்து சுஷுப்தி அப்படிம்பாங்க, இதுதான் டீப் ஸ்லீப் ஸ்டேட். இது வந்து யோகத்துல வந்து நம்ம ஒரு பயணிக்கும் பொழுது இந்த நிலைகளை ஒருவர் எட்ட முடியும். அதுக்கு எல்லாத்துக்கும் உயரிய நிலை துரியம், அதுதான் இந்த சமாதி ஸ்டேட், ஹையஸ்ட் ஸ்டேட், அனைத்தையும் கடந்த நிலை. இங்க பகவான் குறிப்பிடுவது ஸ்லீப் செல்ஃப், பிரக்ஞா என்று குறிப்பிடுவார்கள், அதைத்தான் குறிப்பிடுகின்றார், டீப் ஸ்லீப் ஸ்டேட். இங்க எப்படின்னா ஒரு சமாதி நிலையில், ஆழ்ந்த சமாதி நிலையில ஒரு உயர் உணர்வு நிலையில இருக்கும் நிலையை பகவான் குறிப்பிடுகின்றார். ஏன்னா இந்த நிலையில தான் வந்து நிலையில் இருந்துதான் அனைத்துமே வெளிப்படுகின்றன. உலகத்தில் வெளிப்பாடு எங்கிருந்து நடைபெறுகின்றது என்றால் சூப்பர் கான்ஷியஸ் ஸ்லீப், அதிலிருந்து தான் எல்லாமே வெளிப்படுகின்றன. இங்கதான் வந்து இதிலிருந்து தான் முதல்ல வெளிப்படுகின்றது. அப்புறம் சூட்சும உலகங்கள்ல முதல்ல காணக்கூடிய அந்த ட்ரீம் செல்ஃப், கனவுலகம் என்கிற நிலையில அது வெளிப்படுகின்றது. அப்புறம் மெட்டீரியல் வேர்ல்ட்ல வேக்கிங் செல்ஃப். ஸோ படிப்படியாக இந்த நிலையிலிருந்து வெளிப்படுகின்றது. பகவான் இங்க என்ன குறிப்பிடுகின்றார்? அவுட் ஆஃப் அ கவர் ட்ராக்ட் ஆஃப் ஸ்லம்பர் செல்ஃப். அத்தகைய நிலையில் இருந்து பகவான் எது வெளிப்படுகின்றது? த வாய்ஸ் கேம் ஆஃப் அ ட்ரூத் சப்மர்ஜ்ட் அன்னோன். அந்த நிலையிலிருந்து, அந்த ஸ்லீப் ஸ்டேட்ல இருந்து பகவான் எந்த ஒரு ஒலியை கேட்கின்றார்? அசுபதி ஒரு ஒலியை கேட்கின்றார். த வாய்ஸ் கேம் ஆஃப் அ ட்ரூத். எது குறித்த ஒலி?
மறைந்திருக்கக்கூடிய ஒரு உண்மையினுடைய ஒரு ஒலி. ட்ரூத் சப்மர்ஜ்ட் அன்னோன், நாம் அறியாத ஒரு உண்மை, அது குறித்த ஒரு ஒலியை அசுபதி கேட்கின்றார். அது வழக்கமாக நம்மால கேட்க முடியாது, ஆனால் அவர் கேட்கின்றார், அசுபதி கேட்கின்றார். அது எங்கு இருக்கின்றது? எங்கு அதனுடைய இயக்கம் இருக்கின்றது? தட் ஃப்ளோஸ் beneath the cosmic surfaces. நம்முடைய வாழ்வினுடைய மேற்புறங்களுக்கு மேலே இல்லாம கீழ்நிலையில் அதனுடைய ஓட்டம் இருக்கின்றது. That flows beneath the cosmic surfaces. Only mid an omniscient silence heard. அது எப்பொழுது கேட்கப்படுகின்றது? அந்த உண்மையினுடைய ஒலி, குரல், உண்மையினுடைய குரல் எப்பொழுது கேட்கப்படுகின்றது? ஒரு ஆழ்ந்த மௌனம். அந்த மௌனம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அனைத்து ஞானத்தையும் தன்னுள்ளே கொண்ட மௌனமாக இருக்கணும். அதான் omniscient சைலன்ஸ் அப்படிங்கிறார். மௌனம், ஆனால் அனைத்து ஞானத்தையும் தன்னுள்ளே கொண்ட மௌனமாக இருத்தல் வேண்டும். அந்த நிலையில தான் இந்த ஒலியை இந்த குரலை ஒருவர் கேட்க முடியும். அந்த ஒலி எங்கு கேட்கப்படுகின்றது? எங்கு அது தெரிவிக்கப்படுகின்றது? ஹெல்டு பை அன் இன்ட்யூட்டிவ் ஹார்ட். அந்த ஒலி, அந்த குரலை நம்ம வாங்கி அந்த குரலை நமக்கு தக்க வைத்துக் கொள்ளணும். அது கூறக்கூடிய உண்மையை நாம் அறிய வேண்டும் என்றால், நம்முடைய அந்த அறிந்து கொள்ளும் நம்முடைய அந்த இதயம் இன்ட்யூட்டிவா இருக்கணும், உள்ளுணர்வை சார்ந்த ஒரு அமைப்பாக இருக்கணும். ஹெல்டு பை இன்ட்யூட்டிவ் ஹார்ட் அண்ட் சீக்ரெட் சென்ஸ். ஒரு ஒரு சீக்ரெட் மேற்புறத்தில் இருக்கக்கூடிய ஐம்புலன்களினால் உணர முடியாது. சூட்சமாக இருக்கக்கூடிய அந்த இந்திரியங்களால் தான் இத்தகைய ஒரு உண்மையை தாங்கி வரும் அந்த ஓசையை ஒருவர் கேட்க முடியும். நம்ம இந்த வரிகளுடன் நம்ம இந்த செஷனை முடித்துக் கொள்ளலாம். நம்ம என்ன பார்த்தோம் என்பதை ஒரு முறை நம்ம பார்த்து விடலாம். லைன்ஸ் 225 பார்த்தோம். He gazed across the empty stillnesses and heard the footsteps of the undreamed idea in the far avenues of the beyond. He heard the secret voice, the word that knows, and saw the secret face that is our own. The inner planes uncovered the crystal doors. Strange powers and influences touched his life. A vision came of higher realms than ours, a consciousness of brighter fields and skies, of beings less circumscribed than brief-lived men, and subtler bodies than these passing frames, objects too fine for our material grasp, acts vibrant with a superhuman light, and moments pushed by a superconscient force, and joys that never flowed through mortal limbs, and lovelier scenes than earth's and happier lives, a consciousness of beauty and of bliss, a knowledge which became what it perceived, replaced the separated sense and heart, and drew all nature into its embrace. The mind leaned out to meet the hidden worlds, air glowed and teemed with marvelous shapes and hues. In the nostrils quivered celestial fragrances. On the tongue lingered the honey of paradise, a channel of universal harmony. Hearing was a stream of magical audience, a bed for occult sounds earth cannot hear. Out of a covered tract of slumber self, the voice came of a truth submerged unknown that flows beneath the cosmic surfaces. Only mid an omniscient silence heard, held by intuitive heart and secret sense. So அடுத்த சனிக்கிழமை நாம் சந்திப்போம்.